அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஆப்பிள், கூகுள் நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிட்டார். அந்த நிறுவனங்களில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆசியாவில் முதன்மை வளர்ச்சி இயந்திரங்களில் ஒன்றாக தமிழகத்தை மாற்ற தீர்மானித்துள்ளதாகவும் உறுதி. பிரபல நடிகர் மன்சூர் அலிகானுக்கு காங்கிரஸ் கட்சியில் கேரளா, லட்சத்தீவுக்கான செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்த அவர் பின்னர் மனுவை வாபஸ் பெற்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். என் உயிர் பிரியும் போது காட்பாடி காட்பாடி என்றுதான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என அமைச்சர் துரைமுருகன் உருக்கம். கடைசி வரை தொகுதி மக்களுக்காகவே பணியாற்றுவேன் என்றும் உறுதி. சைவ பற்பொடி என்று விளம்பரம் செய்துவிட்டு அதில் கணவாய் மீன் சேர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக பாபா ராம்தேவ் மீது தொடரப்பட்ட வழக்கு. பாபா ராம்தேவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். இரட்டை இலை சின்னத்தை டிடிவி தினகரனுக்கு வாங்கித் தருவதாக கூறி இடி அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர முயற்சி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சுகேஷ் சந்திரசேகருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. மேலும் சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத நிலையில் சுகேஷ் உள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள இலங்கையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உடன் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்திப்பு. கொழும்புவில் நடைபெற்ற பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் அஜித் தோவால். பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கு சட்ட விவகார பிரதிநிதியை 24 மணி நேரத்தில் நியமிக்க வேண்டும் என எலான் மஸ்கிற்கு பிரேசில் அரசு நிபந்தனை. நியமிக்க தவறினால் எக்ஸ் தளம் முடக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாட்டில் 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. சென்னை, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் 4000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தகவல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.